நிலவின் கீறல்கள். பாட்டி கதை சொன்னாள். நிலவில் முயல் உருவம் கொண்டது பற்றி. புராண காலத்து கதை அது. கலைஞன் கதை சொன்னான். நிலாவில் கரை, ரசிப்பதற்கேற்ற அழகு, குறை கிடையாதென்று. விஞ்ஞானி கதை சொன்னான். நிலாவில் தெரிவது பாறைகளின் தொடர்ச்சி, சமமற்ற தளம் என்று. வளர்பிறை, பௌர்ணமி, தேய்பிறை, அமாவாசை, மாறாத ஒழுங்கு. எத்தனை ஆயிரம் கதைகள், எத்தனை கோடி வர்ணனைகள். புகழும் இகழுமாய் நிலா எதை அலட்டிக் கொண்டது? பௌர்ணமி பற்றி பேசும் பலருக்கு அமாவாசை பற்றி அக்கறை கிடையாது. பௌர்ணமியும் அமாவாசையும் ஒரே நிலாவின் இரு அவதாரங்கள், மாற்றம் பெறாதவை. நாய்கள் பார்த்து குறைக்க பௌர்ணமி நிலவு வசதியாய் போயிற்று. ஏன், எதற்கு, எப்படி, எவ்வாறு? உங்களால் கேட்க முடியாது போன அர்த்தமுள்ள கேள்விகள். பாழொளியில் பிரகாசித்த முகங்கள் அது இல்லாத போது சலித்துக் கொள்கின்றன. பிரச்சினைகளை எதிர்கொள்ள வழி தேடிய வேளை பதில் தந்து புன்னகைத்தது நிலா. நான் நிலாவாகினேன். நாய்கள் குரைத்தன. கரை பற்றி கதைகள். நிலாவுக்கு எதுவும் குறைவதில்லை. ஒழுங்கில் மாற்றமும் இல்லை. எப்போதும் இருக்குமா பௌர்ணமி அழகு? அமாவாசை அச்சம். மாறி மாறி வருவதில்தான் சுகம். நிலா கீறிக்கொண்டுதான் இருக்கும். வளர்பிறை, பௌர்ணமி, தேய்பிறை, அமாவாசை, நாய்கள் குரைக்கும், கதைகள் பெறவும் நிலா கீறிக்கொண்டுதான் இருக்கும்.